ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரோக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்தவுடனே இந்த ப்ரோக்கோலியை ஆட் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 மினிட் தான் கொதிக்க விடணும், அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. 1 மினிட் கொதித்தவுடனே இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக கொதிக்க விட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாக வராது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் வச்சு தாளித்த உடனே வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்கள். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. வெங்காயம் வதங்கின உடனே அதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமாக வச்சுக்கணும், இல்லைனா கருகிடும். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இதில் நீங்கள் ப்ரோக்கோலி ஆட் பண்ணுங்கள். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரோக்கோலியை நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ப்ரோக்கோலி இருக்க தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண உங்களுக்கு ப்ரோக்கோலி நல்லா சுருங்கும். இதோட சின்ன சைஸாகவே நீங்கள் ப்ரோக்கோலியை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சுருங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண உடனே உங்களுக்கு ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடும். பெப்பர் நீங்கள் அதிகமாக போடணுனாலும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.